ஹாய் வணக்கம், வெல்கம் டு 2-in-1 சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பால் கொழுக்கட்டை. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: பச்சரிசி மாவு 1 கப் 200 கிராம், வெல்லம் 3/4 கப் 150 கிராம், துருவிய தேங்காய் 1/2 கப் 100 கிராம், ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், நெய் 2 டீஸ்பூன், சால்ட் 1 பிஞ்ச். இப்போ நம்ம முதல்ல வெள்ளைப்பாகு செய்ய போகிறோம். அதுக்கு 1/4 கப் தண்ணி எடுத்து வெள்ளத்தோடு ஆட் பண்ணிக்கோங்க. பிடிச்ச வெள்ளத்தில் வெல்லமும் தண்ணியும் நல்லா கொதிக்கட்டும். ஸ்ட்ரிங் பதெல்லாம் எதுவும் தேவையில்லை. பால் காய்ச்சினோன்னா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 200 ml தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வைங்க. ஒரு பவுலில் பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டு அதோட 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. தண்ணி நல்லா இப்போ கொதிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் விட்டு கிராஜுவலாக மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு பிசைறது போட நல்லா மாவு பிசைஞ்சு வச்சுருங்க. மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் நெய் அதில் ஆட் பண்ணி திருப்பி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே குட்டி குட்டி பால்ஸாவோ இல்லைனா நீல வாக்கிலையோ நீங்கள் உருட்டி ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் போட்டுக்குங்க. வெடிப்பெல்லாம் இல்லாமல் மாவை நல்லா வழுவழுன்னு ஊட்டிக்குங்க. திருப்பி அடுப்பில் இன்னொரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா இப்போ கொதிச்சிருச்சு. 1-2 பால்ஸாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தண்ணிக்குள்ளே கொதிக்கிற தண்ணிக்குள்ளே போடுங்க. கொழுக்கட்டை நல்லா வேகட்டும். அதுக்கடையில் கரண்டி வச்சு கிண்டிட வேணாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மெதுவாக கரண்டியை வச்சு அந்த உருண்டை கரைஞ்சிடாமல் கிண்டி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் நல்லா அந்த உருண்டை எல்லா உருண்டையும் வேக வச்சுடுங்க. வேக வச்சதுக்கப்புறம் கரண்டியில் எடுத்து பாருங்கள். ஹாஃப் குக்காக இருக்கும். அது ஹாஃப் குக்கான கொழுக்கட்டை மேலே நல்லா ஷைனிங்காக தெரியும். இந்த ஸ்டேஜில் வெள்ளை பாக இதிலோட ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பொடி இப்போ இதில் ஆட் பண்ணுறோம். தேங்காய் பூப்பு போடுறோம். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொழுக்கட்டை கரைஞ்சிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் இதெல்லாம் அப்படியே வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடுங்க. அதில் சூடான சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.